ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஐயோ 12ஆம் நம்பர் பஸ் வந்தாச்சு. அப்படா இன்னைக்கு லேட்டா? எங்கடா போயிட்டானுங்க? எனக்கு 2 பேரும் லீவா? அவைய 2 பேரையும் விட அந்த பக்கம் பாரு. என்ன நிக்கிறாளா? ஆமாண்டா, இல்லனா 3 ஸ்டாப்புக்கு முந்தையே இந்த ஸ்டாப்புக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்ப. ஸ்டாப் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு ஸ்டாப்பும் வந்தாச்சு, அவளா நிக்கா. ஆனா கிருங்கவே மாட்டேங்க. நடக்கும் நினைச்சேன், நடக்காதுன்னு தெரிஞ்சுட்டு. அது மட்டும் இல்லாம அவ கேரக்டர் எல்லாம் நமக்கு செட் ஆகாதுதான். சொல்லிருக்கலாம் ஏற்கனவே, சரியான திமிர் பிடிச்சவா. இவ கேரக்டர் நமக்கெல்லாம் செட்டே ஆகாது. ஆக அவளுக்கும் உனக்கு உள்ள சண்டையை வச்சுதான் நீ அவளை திரும்பி பார்க்காம இருக்க. செட் ஆகாது. இத நீ ஜெரினுக்கிட்டே அஸ்வந்த்கிட்டேயும் சொல்லியிருந்தியன்னா அவைய நம்பி இருப்பாவ. ஆனா கவினு, எனக்கிட்ட போய் சொல்லாத. என் கண்ணை பார்த்து சொல்லு, உனக்கு அவ மேல விருப்பமே இல்லைன்னு. அவ யாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறவைக்கு நீ அப்படியே வெறுத்துட்டேன்னு சொல்லு. அது நிஜமாவே வருத்துட்டேன். கவினு, நான் ஒன்னும் அஸ்வந்தும் ஜெரினும் கிடையாது. எத்தனையோ வருஷமா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். இது வரைக்கும் நீ டைம் பாஸுக்கு கூட எந்த பொண்ணுக்கு அப்புறத்தாலையும் போனதில்ல. ஏன் ஒரு லவ் எதுவுமே இல்ல. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இவளை நீ டைம் பாஸுக்கு லவ் பண்ணிருக்க மாட்ட. அவ உன்னை பேசினதெல்லாம் உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயமாவே இருக்காது இப்போ. ஆனா அதே காரணமா வச்சு நீ அவாய்ட் பண்ணிதியனா அதுக்கு கண்டிப்பா வேற என்னமோ காரணம் இருக்கு. காரணம் எல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லடா. டேய் கவினன், நீ எவ்வளவு ஜாலியா இருப்ப. எனக்கு என்னடா குறைச்சல? இப்பயே நான் ஜாலியா தான் இருக்கேன். ஜாலியா தான் இருக்க, ஆனாலும் உன் மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்குது. இல்லன்னு சொல்லு பாப்போம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனுங்க கிட்ட சொன்னா அவனுங்க தான் கலாய்ப்பானுங்க. அதனால சொல்லாம இருப்பேன்னு நினைச்சேன். என்கிட்ட என்னடா? ஒன்னும் இல்லடா. உனக்கு சாராக்காவை பத்தி தான் தெரியுமே. பாவம் இங்கேயும் சித்தி கொடுமையெல்லாம் அனுபவிச்சு எங்க அம்மா தான் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ஒழுங்கா சாப்பாடு கூட கொடுக்காம. இப்பதானே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அந்த ஆளு டிஎஸ்பி இவ மேல உயிரே வச்சிருக்காரு. தங்கச்சின்னா அப்படியே உயிரை விட்டுருவாரு. என்ன கண்டாலே ஆவாது. ஏடா நல்லாதானே பேசுவாரு. நல்லாதான் பேசுவாரு. ஆனா பொண்ணுங்க விஷயத்துல நான் தப்பா தான் இருப்பேன்னு அவரே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாம நான் உள்ள போனா சாராக்காவோட லைஃப தான் அது பாதிக்கும். அங்க சாரா அழுதான் எங்க அண்ணன் நிம்மதியா இருக்க மாட்டான். என்னாலே நிம்மதியா இருக்க முடியாதுடா. என்னால தானேன்னு எனக்கே குற்ற உணர்ச்சியா இருக்கும். பிறகு யோசிக்க வேண்டிய விஷயத்த இப்பயே யோசிச்சோன்னு வச்சுக்கான். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னோட முடியும். ஆனா கவினை, நீ அந்த பொண்ணு நிஜமாவே உண்மையா லவ் பண்ண. அப்படி இருக்கும்போது எப்படிடா? உண்மையாதான்டா லவ் பண்ணேன். இப்பவும் என் மனசுல இருந்து அவளை தூக்கி போறதுக்கு முடியல. ஆனா இது வேண்டாம். எல்லாரோட நிம்மதியும் என்னால கெட்டு போயிரும். எப்போ இவனும் அத்தானோட தங்கச்சின்னு தெரிஞ்சதோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன்டா. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா உன் மனசுல இன்னமும் அவதானே இருக்கா கவினு. மனசுல இருந்தா சேர்ந்துட முடியுமா? அந்த பிள்ளையும் உனக்கிட்ட நல்லாதானே பழகுது. டேய், அவ பெங்களூர்ல இருந்து வந்திருக்கான். இப்ப எல்லாம் நம்ம ஊர் பிள்ளைங்களே எல்லார்கிட்டையும் சகஜமா பேச ஆரம்பிச்சிட்டாவ. இன்னைக்கு இது வரைக்கும் அவ உனக்கிட்ட பேசிருப்பாளாம், ஜெரின் கிட்ட பேசிருக்காளாம், அஸ்வந்த் கிட்ட பேசிருக்காளாம். கிடையாது, எனக்கிட்ட பேசியால்னா அது சொந்தக்காரன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில. அந்த நம்பிக்கையை காதல்னு சொல்லி நான் உடைக்க விரும்பலடா. எனக்கு அந்த ஆளை பத்தி நல்லாவே தெரியும். ஒரு வேளை என் மனசுல இருக்கிறது அந்த ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் சாராக்கா கிட்டதான் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் சண்டை போடுறாருன்னு சொல்லிக்கிட்டே எனக்கிட்ட வந்து கோவம் எல்லாம் பட மாட்டான். ஆனா அவ பாவம். நான் பண்ணக்கூடிய தப்புனால அடுத்தவிய பாதிக்கப்படக்கூடாது. அது என் வீட்டுல இருக்கவியலோட நிம்மதி தான் கெட்டு போவோம். எனக்குள்ள முளைச்ச காதல் என்னோடய போட்டோம். அப்பதான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. துளசி, ஹாய். ஹாய். என்ன என்னமோ உங்க பஸ் வரலையா? யாரு? துளசியா? இல்ல என்னமோ வரல. இனிமே எப்ப வருதுன்னு கூட தெரியல. பேசாம நீ இந்த பஸ்லயே வந்துறேன். கேட்டு பாத்துட்டோம், சீட் இல்லன்னு சொல்லிட்டாவா. போ நிறைய பிள்ளைகள் யாருவாவ எல்லாம். ஓ ஆமா இல்ல. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா? நீ ஒத்தையில இருக்க? என் கிளாஸ்ல இருந்து இந்த பஸ்ல யாரும் இல்ல. ஓ அப்படியா? ஏன் உங்க பஸ் நிறைய நேரம் நிறுத்தி போட்டிருக்காவ? இந்த பஸ்ல எப்பயும் அப்படிதான். பிஜி அண்ணமாரும் எல்லாம் வர்றதுக்கு நேரம் ஆகும். தியானனே லேட் பண்ணுவாவ. எங்க டிரைவர் அண்ணே ரொம்ப பாவம். ஏதாவது வாயால சொல்லுவாரே தவிர விட்டுட்டெல்லாம் போக மாட்டாரு. 5:30 மணிக்கெல்லாம் நீங்க வீட்டுக்கு போயிருவியல்ல? ஆமா தானோ. நான்லாம் சில நேரம் வீட்டுக்கு போறதுக்கு 6:30 மணி ஆகுது. சில நேரம் 7 மணி கூட ஆகுது. உங்க பஸ்லயே எனக்கு ஒரு சீட் கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும். இங்க இருந்து யாராவது பஸ் மாறி போனாவல்னா நான் உனக்கிட்ட சொல்லேன். நீ உடனே ஆபீஸ் ரூம்ல போய் பேச. அது பிரின்சிபல் சாரே சொல்லிருக்காவ. யாராவது ஒருத்தங்க வேற பஸ்ல வந்தாலும் என்னை இங்க உடையதா சொல்லிருக்காவ. இன்னும் 1 மாசத்துல யாராவது ஒருத்தங்க பஸ் மாறி போவாவ. உடனே உனக்கிட்ட சொல்லேன். நீ ஆபீஸ்ல போய் பேசிடு. இன்னைக்கு நான் பிரின்சிபல் சார்ட்ட பேசணும்னு தான் இருக்கேன். பயமா இல்லையா? எதுக்கு பயப்படணும்?
எனக்குலாம் ரொம்ப பயம் அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு. அம்மா நாளைக்கு அடுத்த நாள் சிம்போசியம் நடக்க போகுதுல. எங்க கிளாஸ்ல எல்லாரும் சாரி கட்டிக்கிட்டு தான் வர போறாவ. உங்க கிளாஸ்ல தெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாரி கட்டணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாவ. எனக்கு ஐடியா இல்ல. அதானே. கட்ட மாட்டியா? இதுதான் நம்ம ஃபைனல் இயர். எனக்கு சாரி ஒழுங்கா பிடிக்கவே தெரியாது. இதுல சாரி கட்டுறதுக்கா? நான் இதே மாதிரி தான் வருவேன். கம்பல்சரி இல்லையே. நாளைக்கு கூட கம்பல்சரின்னு சொன்னா சொல்லிடுவாவ. இல்லனா ஃபைன் கட்ட வேண்டியதா இருக்கும். நான் ஃபைன் கட்டிக்கிறேன். அதுக்காண்டி எல்லாம் புடவை கட்ட முடியாது. அண்ணே ஏறிட்டோம், போலாம். தனு பை. டேய் இவனுங்க எனக்கு லீவ் இல்லையா? இந்த ஸ்டாப்ல இருந்து ஏறானுங்க. காலேஜ்ல போய் பாப்போம். அப்பா ஏடா இன்னைக்கு லீவ் போட்டிருப்பியான்னு நினைச்சேன். மச்சான், உனக்கிட்ட சொல்லாம நாங்க என்னைக்கிட்ட லீவ் போட்டிருக்கோம்? இந்த நார குரங்கிருக்கியானே, பஸ் மிஸ் பண்ணிட்டான். என்னால ரூட் பஸ்ல எல்லாம் வர முடியாது, பைக் எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லிட்டான். அது பிறகு இந்த திருநாயை கூட்டு வரதுக்கு அவிய வீட்டுக்கு போயிருக்கேன். அப்பனா இப்ப பைக்ல வாரியா? ஆமா பிறவே. அப்ப பைக்கு? அதான் உன் எக்ஸ் வெயிட் பண்ணிட்டு நின்னாலே. எக்ஸ் தானடா, நீ தானே சொன்ன. அது பக்கத்துல நிப்பாட்டி விட்டுக்கிட்டு வந்திருக்கான். ஏடா மலை குரங்கு, காலேஜ் வரைக்கும் பைக்ல வந்திருக்கலாம்ல. மச்சான் நீ தானடா எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். சரி முறைக்காத விடு. அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்து உன் நடவடிக்கையே சரியில்லடா. ஒரு நாள் இருக்கும் உனக்கு. ஆமாடா, யாரும் போதே கவனிச்சோம். 2 பேரும் சுவாரஸ்யமா என்னமோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தியா. நாங்க வந்த உடனே அப்படியே டாபிக்க மாத்திட்டியா? அதான் நீ மேட்டர் என்ன? டேய் இவனுங்க 2 பேரும் எங்க போயிட்டானுங்க, இன்னைக்கு லீவான்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். அது அவன் யாருன்னு ஸ்டாப்ல இருந்து இந்த ஸ்டாப் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தானா? ஆப்போசிட்ல இவனுக்கு எக்ஸ். அப்ப யார பத்தி பேசிருப்பியா? அவளை பத்தி தான் பேசிருப்பியா? டேய் சரி ஓகே ரிலாக்ஸ். கன்ஃபார்மா இவ உனக்கு வேண்டாமா? வேண்டாம். நான் தான் சொன்னேன்ல, அவ திமிரு பிடிச்சவா. ரைட் விடு. கரெக்டான நேரத்துல தான் கழட்டி விட்டுருக்கேன். கழட்டி விடுறதுக்கு அந்த பொண்ணு இவனுக்கிட்ட பேசிக்கிட்டா இருந்தேன், லவ் பண்ணிக்கிட்டா இருந்தேன். நீ ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியதான் நடத்து. இவனுக்காவது எக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இவ்வளவு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த. நானும் கனியும் சேர்ந்து எங்க பிள்ளை ஸ்கூலுக்கு போனாலும் உனக்கு கல்யாணம் ஆகாது பாத்துக்கான். கவலைப்படாத மச்சான். அப்ப இந்த ஜென்மத்துல நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டியா? நீ அவனை கலாய்க்கலான்னு பார்த்த, அவன் ஒன்ன வெறுப்பேத்தி விட்டான். விடு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம்டா. ரைட் விடு. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயத்தை தான் இப்ப உடைக்க போறேன். என்ன? நாளைக்கு அடுத்த நாள் சிம்போசியம். பிள்ளை எல்லாம் கலர் கலரா புடவை தாவடின்னு சொல்லிக்கிட்டு வருவாவ. ஏண்டா உன்னை நம்பி ஒரு பிள்ளை இருக்கு. நான் என்ன எனக்காண்டியா பேசிக்கிட்டு இருக்கேன்? உங்க 3 பேருக்காண்டியும் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் உனக்கு பிரேக்கப் ஆயிருக்கு. இந்த டைமை யூஸ் பண்ணி காலேஜ்ல ஒவ்வொரு பிள்ளைகளையா நாளைக்கு அடுத்த நாள் பார்த்தேன்னு வச்சுக்கா, கண்டிப்பா ஒண்ணு கிளிக் ஆகும். இத்தனை வருஷம் கிளிக் ஆகாதது நாளைக்கு அடுத்த நாள் கிளிக் ஆக போகுதா? ஏய் சாதாரணமா பொண்ணுங்களை பார்க்கும் போதெல்லாம் ஃபீல் வராது. ஐ மீன் லவ் ஃபீல். நாங்களும் அதுதான் நினைச்சோம். மேல சொல்லு. நான் எங்க விட்டேன்? சாதாரணமா பொண்ணுங்களை பார்க்கும் போதெல்லாம் எந்த ஃபீலும் வராது. நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரும்போதெல்லாம் எந்த ஃபீலும் வராது. லவ் ஃபீல். போடவே இல்ல. அப்படி ஒரு நட இப்படி ஒரு நட நடந்து போறாவன்னு வச்சுக்கான். அப்பதான் பாக்குற பிள்ளையெல்லாம் தோணும், கடவுள் நமக்காக அனுப்பியிருக்க பொண்ணு இந்த பொண்ணு தானா, இந்த பொண்ணு தானான்னு சொல்லிட்டு நம்ம மண்டையே கேள்வி கேட்கும். இதான் கரெக்ட் டைம். நாளைக்கு அடுத்த நாள் ஒண்ணு கிளிக் பண்ணிடு. வாய கழுவிடா முத. டேய் லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணனே நீ தானே ஆசைப்பட்ட. ஆமா இந்த தனம் உனக்கு பிடிக்கல. ஆமா அவ திமிர் பிடிச்சவா. அவ திமிர் பிடிச்சவா. நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும் நடக்க போறது சிம்போசியம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நடக்க போறது பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன். மச்சான் கண்ணிய கூப்பிடாய். டேய் இங்க பாரு, கண்டிஷன் இன்னொன்னு இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆயிட்டுதான். நான் போராடிக்கிட்டு இருக்கிறது உங்க 3 பேருக்காண்டியும். சாரியில பாக்கும்போது இவதான் பிக்ஸ் ஆகும். தனு எல்லாம் ஒரு ஆளே இல்லன்னு தோணும். லவ் பண்ற மைண்ட்ல எல்லாம் நான் இல்ல. மச்சான் இந்த வாய்ப்பை விட்டான்னு வச்சுக்கான். இனிமே எப்ப பிள்ளை எல்லாம் சாரி கட்டிக்கிட்டு வருவான்னு தெரியாது. சுடிதார்ல பாக்கும்போது இவதானேன்னு தோணும். ஆனா புடவையில பாக்கும்போது இவதானோன்னு தோணும். ஏன்னா அதுல ஒண்ணு கிளிக் பண்ணிரு. போய் இவனுக்கு போய் கல்யாணத்தை பண்ணி வச்ச பாத்தியா? இங்க பாடா, உங்க எல்லாருக்கும் சீனியர் நான் தான். உங்க 3 பேருக்கும் ஒரு பொண்ணை செட் பண்ணி தர வேண்டியது என் பொறுப்பு. இதுக்கெல்லாம் இந்த ஜெரின்னு வருத்தப்பட மாட்டான், துக்கப்பட மாட்டான், துன்பப்பட மாட்டான். அருண் சார் நிச்சயதார்த்தத்துக்கு ஏண்டி வரல? வரணும்னு தான் நினைச்சேன் பாத்துக்கா. ஆனா அம்மாக்கு உடம்புக்கு முடியாம போச்சா, அவையில ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்துட்டு அது பிறகு வர முடியல. போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்து. நம்ம ஹாஸ்பிட்டல்ல எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரோ? இல்ல சார் ரொம்ப க்ளோஸா பேசியவங்ககிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அப்பனா மொத்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபையும் கூப்பிட்டுருக்கணுமே. கல்யாணத்துக்கு தான் எல்லாரையும் கூப்பிடுவாங்க போல. நிச்சயதார்த்தத்துக்கு சார் யாரையும் விரும்பலன்னு நினைக்கேன். நம்மள டெய்லி பாக்கியதுக்காண்டியா அதான் நம்மளுக்கிட்டே சொல்லியிருக்காரு. யாருக்கிட்டையும் பெருசா சொல்லல. பிடிக்கலையே அவருக்கு. அப்படிதாமல இருந்தது. மூஞ்சில எல்லோரையும் சிரிப்பே இல்ல, சிரிக்கவே இல்ல. அப்படியே உருன்னு நின்னாரு.
அது பிறவைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு மோதிரம் போடுவா பாத்தியா? அப்பயும் சுத்தி நிக்கவே எல்லாரும் சொல்லியாவ வருண் மோதிரத்தை போடு போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். சார் வேற ஏதோ ஒரு ஞாபகத்துல வேற என்னமோ யோசிச்சுக்கிட்டு நின்னாரு. அது பிறவைக்கு அந்த மேனாமணிக்கு இருக்காலாம் லூசால நீ, அவ எனக்கு சுத்தமா பிடிக்காது ஆட்டக்காரி. அவ தட்டி கூப்பிட்டு சொன்னான், அத்தான் மோதிரத்தை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அது பிறவைக்கு தான் போட்டாரு. அப்பப்ப அவிய அம்மையை பார்த்து முறைச்சுக்கிட்டா நின்னாரு. நான் நினைக்கேன் இந்த நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் அவிய அம்மா ஏற்பாடு பண்ணதுன்னு தோணுது. அப்படியேதான் இருக்கும். சார் என்னமோ அஞ்சு மேமா மறந்திருக்க மாட்டாரு. பரவி என்னத்துக்கு இந்த கல்யாணம், அதுவும் அந்த சுருட்டைய? ஒருவேளை அவிய அம்மா நினைச்சிருப்பாவ சாரம் எப்பவும் குடிச்சுக்கிட்டு இருக்காரு பாத்தியா, அதனால ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா பிள்ளைக்காண்டியும் வரக்கூடிய பொண்ணுக்காண்டியும் திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டியா, அதனால யோசிச்சிருப்பாவ. இவரை திருத்துறதுக்கு வேற பொண்ணுங்களே இல்லையா? போய் போய் அந்த அக்கல்யாவ கல்யாணம் பண்ணி வைக்க போறாவ அவிய அம்மா. எப்போ வருண் சாருக்கு பெஸ்டா தான் கொடுப்பாவ. ஏன் இந்த விஷயத்துல மட்டும் அவிய அம்மா இப்படி ஒரு முடிவெடுத்தாவன்னு தான் தெரியல. ஆனா ஒண்ணு கவி, அந்த பிள்ளைய அவிய அம்மக்காரையும் போட்ட ஆட்டம் ஒரே கொண்டாட்டம் தான். அந்த தேவிகாவெல்லாம் கையில பிடிக்க முடியாம தான் ஆடிக்கிட்டு கிடந்தது. சாருக்கு முகத்துல மட்டும்தான் சந்தோஷமே இல்ல. அர்ஜுன் சார் அது பிறவைக்கு அவிய பிள்ளை ஒய்ஃப் எல்லாரும் வந்திருந்தாவலாம். ஆமா அவிய வீட்டுல உள்ளவியெல்லாம் வந்திருந்தாவ. வருண் சாரோட பிள்ளை ஆமா பரவ அந்த பிள்ளை எங்க விட்டுருப்பாவ, அவளும் இருந்தா. அவ எப்ப பார்த்தாலும் நம்ம அர்ஜுன் சாருக்கு பிள்ளை இருக்காங்கண்டியா, மேமுக்கு பரத்தாலதான் போயிட்டு இருந்தா. பிள்ளை இருக்காங்கண்டியா. குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங் மேம். நான் டாக்டர் அர்ஜுனை பார்க்கணும், இப்ப பார்க்க முடியுமா? அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்களா? இல்லையே, ஆனா திருச்சியில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா சாருக்கு தெரியும். ஆனா அப்பாயின்மெண்ட் இல்லாம சார உடனே பார்க்க முடியாதே. ஒரு தடவை திருச்சியில இருந்து வந்திருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க. டெலிவரி கேஸ் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரே. ஓ அப்படியா? நார்மல் டெலிவரியா இல்ல ஆபரேஷன்? என்னமா எவ்வளவு நேரம் ஆகும் அவர் வெளியே வரதுக்கு? ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவாரு. ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ண முடியுமா? வந்ததுக்கு பிறகு சொல்றான். ஃப்ரீயா இருந்தாருன்னா கண்டிப்பா பாப்பாரு. சரி ஓகே, நான் வெயிட் பண்றேன். உட்காருங்க மேம். தேங்க்யூ. யார்ல இந்த பொண்ணு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்திருக்காவ? மொத நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு மாஸ்க் போட்டுக்கிட்டு அர்ஜுன் சாரை பக்கத்துக்கு வந்திருக்கா. அதான் திருச்சியில இருந்து வந்திருக்கதா சொல்லியாவ எல்லாம். மாதிரி அது பியாரு கூட சொல்லல. திருச்சின்னு சொன்னாலே சாருக்கு தெரியும்லாம் சொல்லியாவ. அப்ப சாருக்கு தெரிஞ்சவியலா தான் இருக்கும். ரொம்ப தெரிஞ்சவியல்னா போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கலாம்ல. சார் வந்தாவல்னா சொல்லு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களை தேடி வந்திருக்காவ, உள்ள அனுப்பலாமான்னு கேளு. என்னோட கடைசி நம்பிக்கையே இதுதான். ஒரு வேளை அவனுக்கு கிட்ட நான் மாட்டினேனா இது வரைக்கும் துரத்திக்கிட்டு மட்டும்தான் இருந்தானுங்க, அடிக்கலாம் இல்ல. இனிமே மாட்டினா அடிச்சு இழுத்து கூட்டு போனாலும் போயிருவானுங்க. அது பிறவைக்கு என்ன உயிரோட யாராலையும் பார்க்க முடியாது. என்னோட கடைசி நம்பிக்கை இதுதான். வாங்க மேம். குட் மார்னிங் மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? ஆமா மேம், ரொம்ப நல்லா இருக்கோம். குட்டி அர்ஜுன். வியானே, எங்க வியான் குட்டி இங்க என்ன பண்ணியாவ? என்ன மேம் அமைதியா இருக்கான்? தூக்கத்துல தூக்கிக்கிட்டு வந்தனா அதான் அமைதியா இருக்கான். அர்ஜுன் இல்லையாமா? டெலிவரி கேஸ் மேம், ஆபரேஷன் போயிட்டு இருக்கு. ஓ அப்படியா? அவசரமா அவரை பார்க்கணுமே மேம். முடிஞ்சதுக்கு பிறவைக்கு தான் பார்க்க முடியும். எனக்கு வெயிட் பண்ணதுக்கு டைம் இல்ல. என்ன மேம், சார் வந்ததுக்கு பிறவைக்கு முக்கியமா ஏதாவது சொல்லணுமா? ஆமா சிஸ்டர், ஆக்சுவலா பொட்டிக்காக ஜாயிண்ட் லோன் ஒன்று எடுக்கலான்னு பாக்கேன். அதுக்கு அர்ஜுனோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அது பிறவைக்கு ஃபோன் நம்பர் எல்லாம் வேணும். அவரோட ஆதார் கார்டு செராக்ஸ் என்கிட்ட இருந்து, பேன் கார்டு வேணும். அது பிறவைக்கு சிக்னேச்சரும் வேணும். மேம் அர்ஜென்டா? எனக்கு மதியத்துக்குள்ள எனக்கு வேணும். ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க மேம், சார் வந்துருவாரு. ஐயோ சிஸ்டர், அரை மணி நேரம் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. அருணோட குழந்தை ஐராவை பொட்டிக்லயே விட்டுட்டு வந்துட்டேன். அம்மம்மா இருக்காவா? அம்மம்மா பாத்துப்பாவா? அழமாட்டா? வியான் இல்ல பாத்தியலாம், அதான் அவளுக்கு போர் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வேளை அழுத்துட்டாள்னா அது பிறவைக்கு சமாதானப்படுத்தவே முடியாது. சரி நான் ஒண்ணு பண்றேன், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஃபார்ம் உங்ககிட்டே கொடுத்துக்கிட்டு போறேன். சைன் பண்ணி பொட்டிக்கு எடுத்துட்டு வர சொல்லுவீங்களா? சரி மேம், நீங்க ஃபில் பண்ணி கொடுங்க. வியான் குட்டி பை பை. அர்ஜுன் நல்ல தூக்க கலக்கத்துல இருக்கான். மேம் முன்னாடி குட்டி ஆட் பண்ணிக்கோங்க, குட்டி அர்ஜுன். சரி சிஸ்டர், நான் போய் உட்கார்ந்து ஃபில் பண்ணி கொடுக்குறேன். ஓகே மேம். எனக்கு என்னமோ இந்த ஜூனியர் அந்த சிடுமூஞ்சிய மாதிரி வந்துவானோன்னு பயமா இருக்கு. சேண்டி அவியலுக்கிட்டே அவிய ஹஸ்பண்ட பேர் சொல்லியா? சொல்லி கொடுக்க மாட்டாவளா? சொல்லி கொடுத்தா என்னவா? பேர் வைக்கிது எதுக்கு? கூப்பிட்டதுக்கு தானே. அது பிறகு நான் அர்ஜுன் சார் ஒன்னும் அர்ஜுன்னு சொல்லல, அவரோட பையனை குட்டி அர்ஜுன்னு சொன்னேன். அது பிறகு தான் முன்னாடி குட்டி ஆட் பண்ண சொன்னனே, அவிய ஆட் பண்ணுவாவ. ஐயோ, இவரை மடியில வச்சுக்கிட்டு எப்படி எழுதுறது? சிஸ்டர்ஸ் யார்கிட்டயாவது சொன்னா இவனை கொஞ்ச நேரம் வச்சிருப்பாவ. ஆனா வேலை நேரத்துல பிள்ளை எடுக்க கொடுத்தா ஏதாவது நினைப்பாவலாம். மேம், ஏதோ எழுதுறதுக்காக வந்தியா? நான் வேணா எடுக்கட்டுமா? ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. ரியான் குட்டி வாங்க. ஓய், சிரிக்க மாட்டியலா? யார் நீங்க? இவன் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த சிஸ்டர்ஸ் கூட நீங்க பேசிக்கிட்டு நின்னதை நான் கேட்டேன்.
அப்படி கேட்டியலா? நான் கூட தெரிஞ்சவியலா இருப்பியலோன்னு நினைச்சேன். இல்ல அதை பார்த்துக்கிட்டு தான் பேரை தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அப்போ. என்னம்மா உங்க பேரு கியூட்டா இருக்கு வியான். குட்டிக்கு யாரு பேர் வச்சாங்க? வேற யாரு? அவைய அப்பா தான். ஓ சரி மேம். அப்புறம் வியான் உங்க அம்மா எங்க? உங்க அப்பா எங்க போயிட்டாவ? என்ன உங்க வாய்ஸ் கேட்ட உடனே பேச ஆரம்பிச்சிட்டான்? பழக்கம் எல்லாத்தையும் எடுத்தா போவான் தான், ஆனா பேசலாம் மாட்டான், அமைதியா இருப்பான். உங்ககிட்ட சிரிச்சு சிரிச்சு கதை விடுறானே. ஒரு தடவையாவது அவைய வாய்ஸ் கேட்டா மட்டும்தான் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஏதாவது பேசுவான். தெரியல மேம், உங்க பையனுக்கு என் வாய்ஸ் பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். சாரி, நம்ம ஒரே ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க. இத கவிதா சிஸ்டர் கிட்ட கொடுத்துக்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லையே? இல்ல நீங்க போயிட்டு வாங்க. யாரையாவது பாக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா மேம், இந்த ஹாஸ்பிட்டல் எம்டியை பார்க்கணும், டாக்டர் அர்ஜுன் சாரை பார்க்கணும். ஓ அப்படியா, சரி இந்தா இதை கொடுத்துக்கிட்டு வந்துடுறேன். என்ன வியான் உங்க அப்பா எங்க போயிட்டாவ? இது அர்ஜுன் கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு தெரியாத கொஞ்சம் டீடைல் ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கு. அதை அவரே ஃபில் பண்ணிடுவாரு. முடிச்சிட்டு உடனே பொட்டிக்ல கொண்டு வந்து தர சொல்லிருங்க. சரி மேம், கொண்டாங்க. தியா வருண் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் இந்த நேரத்துல பொட்டிக் போவே இல்லையா இன்னைக்கு? போனே வருண், பொட்டிக்ல கொஞ்சம் வேலை இருக்கு. முன்னமே அர்ஜுன் சொல்லிக்கிட்டு இருந்தாதான் கொஞ்சம் செலவாக கொஞ்சம் காசு தேவைப்படுது. அதான் லோன் அப்ளை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவரோட பேன் கார்டா சிக்னேச்சரும் தேவைப்படுது. அதான் வந்தேன். லூசன், பொட்டிக்கு எவ்வளவு ரூபாய் தேவைப்படுதோ அதை அர்ஜுன் கிட்ட கேட்டா அவரே தர போறாரு. இல்ல என்கிட்ட கேட்டா நான் தர போறேன். இதுக்கு எதுக்கு லோனு? நான் ஏன் நீ உன் சொந்த கால்ல நிக்கணும், அப்படித்தானே? இப்படிடா இததான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நண்பேண்டா. கரண் சார் கூட இது நல்லா பேசியா செய்யலாம். இது அர்ஜுன் சார் திட்ட மாட்டாரா? லூசு, இது ரெண்டு பேரும் தான் முன்னமே ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. இருந்தாலும் அந்த செடுமூஞ்சி இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுமா? லூசு. ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, இல்ல அர்ஜுன் கிட்டே கேட்டிருக்கலாம்ல. முன்னதான் சரி யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன். நீ உன் சொந்த கால்ல நிக்கணும்னு நினைப்ப. என்கிட்ட கேட்கலனாலும் அர்ஜுன் கிட்ட கேட்கலாம்ல. ஒரு தடவை வாங்கி பழகிட்டா அது பிறகு நீங்க இருக்குதியெல்லாம் எதுக்கு லோன்லாம் அப்ளை பண்ணணும்னு தோணும். இதுவே வாங்காம எப்போ நானே ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கா, என்னால உன்னால முடியாதது ஒன்னும் இல்ல, அப்படிதானே? அதேதான். அது சரி, ஒத்தையிலையா வந்த? அர்ஜுன் எங்க? டெலிவரி கேஸ்னு சொன்னாவ. அவர் பிஸியா இருக்காரு போல, இப்போதைக்கு வெளியே வர மாதிரி தெரியல. ஆனா எனக்கு இன்னைக்கு பேங்க்ல கொண்டு கொடுக்கணும், அதான் அவசரமா வந்துட்டேன். வியான் எங்க? நீ இல்லாம இருக்க மாட்டானே, கொஞ்ச நேரத்துல அழ ஆரம்பிப்பான்ல. அப்பயே தூக்கிட்டு வந்தேன்டா. எங்க? எழுதிக்கிட்டு இருந்தானா, அதான் அர்ஜுனுக்காக ஏதோ ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா, அவ வச்சிருக்கா. யார் லூசி? யாருமே இல்ல. அர்ஜுனை பாக்கிறதுக்கு வந்திருந்த பொண்ணுதான். அழுதுருப்பான், அதான் தூக்கிட்டு வெளியே போயிருப்பாவ. ஓ சரி சரி. நான் உடனே போனோம். ஏன் லூசு, அர்ஜுன் வரது வரைக்கும் வெயிட் பண்ணி சைன்லாம் வாங்கி நீ கையோட வாங்கிட்டே போயிருக்கலாமே. இதுக்காண்டி என்னமோ ஒரு தடவை அவர் அலையணும். டே ஐராவ பொட்டிக்லயே விட்டுட்டு வந்துட்டேன். அவ வீட்டுல நிக்கலையா? பொட்டிக்கா கூட்டிட்டு போனா? எங்க வியான் எங்க இருக்கானோ அங்கதானே அவளும் இருப்பா. அதான் பொட்டிக்லயே கூட்டிட்டு வந்துட்டேன். அம்மா இருக்காவ. அவ இருக்காவ இல்ல, அது பிறவைக்கு என்ன அவிலே பாத்துப்பாவ. அவளுக்கிட்ட இருப்பா. 6 மாசம் உங்க 2 பேருக்கு கூடாலே இருந்தவ தானே. இல்லடா, ஒரு வேளை தூக்கம் ஏதாவது வந்ததுன்னா உடனே அழ ஆரம்பிப்பா. அழ ஆரம்பிச்சுட்டா உன் பொண்ணை சமாதானப்படுத்தியது ரொம்ப கஷ்டம். சரி, இனிமே அர்ஜுன் பாத்துப்பாரு, அவரை முடிச்சிட்டு கொண்டு வருவாரு. நான் கிளம்புறேன், உனக்கு வேலை இருக்கும்ல. இனிமே எப்படி போவ? அந்த ஆட்டோவை அனுப்பிட்டேன், இனிமே ஆட்டோ பிடிச்சுதான் போனோம். சரி வா, நான் கொண்டு விட்டுறேன். உனக்கு வேலை இருக்கும்ல வருண், நீ போ, நான் பாத்துக்கிடலாம். பரவாயில்ல, உன்னை பொட்டிக்ல விட்டுட்டு வரேன். அப்படியா? சரி. கார் பார்க்கிங்ல நிக்குது, நான் எடுத்துக்கிட்டு வெளியே வரேன். வந்துரு. சரி வருண், நீ போ, வரேன். சாரு உன்னை தூக்கிட்டு போயிடட்டா? வியான் இங்கதான் நிக்கிறியலா? நான் அங்க தேடிக்கிட்டே இருக்கேன். உங்க பையன் அழுதானா, அதான் இங்க தூக்கிட்டு வந்தேன். நினைச்சேன் இப்பதான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு நின்னேன், இவன் அழுதுருப்பான், அவைய வெளியே கூட்டிட்டு போயிருப்பாவா அப்படின்னு. நீங்க அர்ஜுனை பாக்கிறதுக்காண்டி தானே நிக்கிறியா? நான் அர்ஜுனோட ஒய்ஃப். ஓ நீங்களா? ஹாஸ்பிட்டல் எம்டி சாரோட ஒய்ஃபா நீங்க? ஆமா, அவரை பாக்கிறதுக்காண்டி தான் நானே வந்தேன். இப்போதைக்கு வெளியே வரமாட்டாரு போல, அதான் ரிசப்ஷன்ல இருந்தவங்க கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன். உங்களுக்கு அர்ஜென்டா பாக்கணுமா? ஏன்னா அவர் வரதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணணும் பாத்தியலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருந்தியாலும் சென்னு பாத்துருக்கலாம்ல. இல்ல மேம், பரவாயில்ல, நானே இனிமே கிளம்புறேன். லேட் ஆகும்னு தோணுது. எனக்கு வெளியே ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுக்கிட்டு நான் வரும்போது கரெக்டா இருக்கும். சரி. வியான் என்னாச்சு மேம்? இல்ல ஒன்னும் இல்ல. இல்ல டக்குன்னு அமைதி ஆயிட்டீங்களே, அதான். இல்ல வியான் இந்த மாதிரி டாடான்னு ஒரு மாதிரி பேசுறான்ல,
போன்ல யாரையாவது வீடியோ கால்ல பார்த்தாலோ வீடியோ கால்ல பார்த்தவியல நேர்ல பார்த்தாலோ தான் இந்த மாதிரி பண்ணுவான். உங்ககிட்டே அதே பண்றானா? அதான் தெரிஞ்சவியலான்னு பாக்கேன். இல்ல மேம், என்ன உங்களுக்கு தெரியாது, உங்க பிள்ளைக்கு என்ன தெரியாது. ஒருவேளை என் வாய்ஸ் அவனுக்கு பிடிச்சிருக்கான். அப்படி கூட இருக்கலாம். அவனை மடியில உட்கார வச்சுக்கிட்டு அதுல உட்கார்ந்துருந்தீங்களா, அப்ப சும்மா எல்லாருக்கிட்டையும் பேசிய மாதிரி தான் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தான். திடீர்னு நீங்க வந்ததுக்கு பிறவைக்கு அதான் மேம், என் வாய்ஸ் அவனுக்கு பிடிச்சிருக்கான். சரி, உங்க பேரு? அஞ்சலி. ஓ சரி சரி சரி, நாங்க அப்ப வரோம், கிளம்புறோம். என் ஃப்ரெண்டு கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு நிக்கான். சரி, பை வியான். வருண் சாருக்கும் தியா மேமுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பரா இருக்குல்ல பாக்கிறதுக்கு. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அமையாது. அப்படியே அமைஞ்சாலாம் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அது ட்ரூவா இருக்காது. ஆனா பையனும் பொண்ணும் தியா மேமும் வருண் சாரும் ரொம்ப வருஷமா ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா இருக்காவ எல்லாம். ஆமா. ஏய், அந்த பொண்ணு எங்க போயிட்டா? இதுலதானே உட்கார்ந்துகிட்டு இருந்தாவ. வெளியே போறவ பாரு. என் பொண்ணு கேக்கலையோ? போயிட்டே இருக்காவ. யார் கேட்டியா? யார்? நீ கேட்கல, நானும் கேட்கல. அதே தானே திருச்சின்னு சொன்னாவ. ஊர் பேர் சொன்னாலே தெரியும் சொன்னாவ. நேரம் இருக்கும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டாவ பாத்தியா. சரி, சார் வந்ததும் திருச்சியில இருந்து ஒரு பொண்ணு பாக்கிறதுக்கு வந்திருந்தாவன்னு மட்டும் சொல்லலாம். டைம் ஆனதும் கிளம்பிருப்பாவ. ஐயோ, திருப்பி இவனுங்க கிட்டே வந்து மாட்டிட்டோமா? எப்படி நம்ம இங்க வந்திருப்போம் இவங்களுக்கு தெரியும்? ஏண்டி 2-3 நாளா எங்களை நாய மாதிரி ஓட வைக்க, அன்னைக்கே எங்க கிட்ட மாட்டிருந்தேன்னா அண்ணனுக்கு காலடியில தூக்கி போட்டிருப்பான். நாய மாதிரி எங்களை தெரு தெருவா அலைய வச்சதுக்கு இன்னைக்கு உனக்கு ஒரு பாடம் நாங்க கத்து கொடுக்க வேண்டாம்? இவ்ளோண்டு இருந்துகிட்டு எங்களுக்கே ஆட்டம் காட்டுதியா? எங்க கண்ணிலே விரல விட்டு ஆட்டுறியா? ஒரு பொம்பளை பிள்ளை உனக்கே இவ்வளவு இருந்ததுன்னா எங்களுக்கு எவ்வளவு இருக்காம்? நேத்து ராத்திரி எங்ககிட்ட இருந்து நீ தப்பிச்சுட்டேன், எங்கேயோ ஒளிஞ்சிருந்துட்டேன். ஆனா இன்னைக்கு எங்க 3 பேருக்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதுடி. அன்னைக்கு மாட்டிருந்தியான்னா அண்ணனுக்கு காலடியில போட்டுட்டு விட்டுருப்பான். ஆனா இன்னைக்கு உன் பாதி உயிரை எடுத்துக்கிட்டு தான் அண்ணனுக்கிட்ட கொண்டு போடுவான். கேட்டா வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிட்டேன், அங்க இருந்துதான் உன்னை தூக்கிக்கிட்டு வரோன்னு சொல்லிடுவான். அண்ணே, என்னை விட்டுருங்க அண்ணே. சின்ன வயசுல எத்தனை நாள் உங்களை அண்ணான்னு கூப்பிட்டுருப்பேன். எத்தனை வருஷமா எங்க அண்ணன் உன் பருத்தாலே அலைகிறாரு. அந்த மனுஷனுக்கு என்னடி குறைச்சலே? அந்த மனுஷனுக்கு கல்வா கொடுத்துக்கிட்டு நீ ஊர் ஊரா ஓடிக்கிட்டு தெரியுதியா? இனிமே உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. உன்னை ஊர்ல கொண்டு போட்டுதான் அண்ணனுக்கும் உனக்கும் கல்யாணம். அண்ணன் முடிவா சொல்லிட்டு, அண்ணன் மட்டும் இல்ல அம்மாவும் சொல்லிட்டாவன். இனிமே எங்களுக்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. சொந்த ஊர்ல எங்ககிட்ட எதிர்த்து கூட பேசிக்கிட மாட்டேன். ஆனா இடம் தெரியாத இடத்துல வந்து என்ன ஆட்டம் காட்டிட்டான், என்ன ஓட்டம். இங்க பாரு, வண்டி நிக்குது, ஒழுங்கு மரியாதையா வண்டியில யாரு என்னவோ ஓட்டம் காட்டினு வச்சுக்கான். உன் போனம் தான் அண்ணனுக்கு காலடியில போய் கிடக்காம். ஒருவேளை உங்க அண்ணன் கையால என் கழுத்துல தாலி ஏறினாலும் என் போனத்தை தான் உங்க அண்ணன் பாப்பாரு. அதுக்கு தாலி ஏறாமலே போனமாகிறது பெட்டர். ஓட பாரு. இவ்வளவு பேசினதுக்கு பிறவைக்கும் விளையாட்டு காட்டுறதுக்கா நினைக்கான். இவ செத்தாலும் பரவாயில்ல, கொன்னாவது அண்ணனுக்கு காலடியில தூக்கி போடணும். நாளைக்கு காலமைக்குள்ள இது நடந்தாகணும். இந்த அளவுக்கு ஓட்டம் காட்டிட்டாலாம், இனிமே விடப்படாது. வாங்கடா. டே கவினை, என்னால எப்படி பேச முடியும்? நான் இங்க ஒரு HOD டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் கிட்ட தான் இதெல்லாம் சொல்லணும். சார், நீங்க மனசு வச்சு எல்லாம் நடக்கும். ஆமா, 2-3 நாளா கேட்டுக்கிட்டே இருக்க. யாருக்காண்டி? தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்காக. வழக்கமா நீ பொண்ணுங்களுக்காண்டி எல்லாம் இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துல இறங்க மாட்டியே. சார், இப்ப ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? கவினா, அதுல எல்லாம் நான் தள்ள போட முடியாது. சார், பிரின்ஸ் கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு பாயிண்டா கிடைக்காது. ஏண்டா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன் சார், உங்களுக்காண்டி எவ்வளவு பண்ணிருக்கேன். சொல்லி காட்டுறியாடா? அப்போ எனக்காண்டி ஹெல்ப் பண்ண மாட்டியா? அதோட சந்தேகமா பாப்பாருடா. சம்பந்தமே இல்லாம இவன் டிரான்ஸ்போர்ட்ட பத்தி எதுக்கு பேச வரான்னு யோசிப்பாரு. யோசிச்சா யோசிச்சுக்கிட்டு போட்டு சார், எனக்காண்டி இந்த ஹெல்ப் நீங்க பண்ணிதான் ஆகணும். டேய், உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் 16ஆம் நம்பர் பஸ்ல போறேன். அந்த சீட்டை அந்த பொண்ணுக்கு கொடுப்பாவ, நான் பஸ் மாறுறேன். டேய், அந்த பஸ்ல தானே போயிட்டு இருந்தியா? லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு தானே இந்த பஸ்ஸுக்கு போனியா? இப்ப மறுபடியும் 16ஆம் நம்பருக்கே போறேன்னு சொல்லியா? சார், ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு. உனக்கு வேண்டப்பட்ட பொண்ணா? பொண்ணு யாரு? பொண்ணு அவ்வளவுதான், அதுக்கு மேல கேட்காதுங்க. ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? சரி, எதையாவது வச்சு பேசி பாக்கேன். சரி, நீங்க பேசி பாருங்க. முடியலன்னா நான் பஸ் மாறுறேன். நீ மாறினா உன் கூடவே 3 இருக்கேன், அதுங்களும் மாறும். ஒரு சீட் தான் சார், ட்ரை பண்ணி பாருங்க. சரி கவின், நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், பேசி பாக்குறேன். இல்லனாலும் இதுக்கு முன்னமே இந்த விஷயத்த பத்தி பிரின்சிபல் சார் கிட்ட பேசணும்னு நினைச்சதுதான். ஆனா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல நான் போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். அதை பத்தி நம்ம எதுக்கு பேசிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன்.
சரி நீ இப்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் நினைச்சதை பேசி முடிச்சிடுறேன். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். வாமா தன்விகா உட்காரு. பரவாயில்ல சார். சார் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுமா, கிளாஸ் ரூம்ல ஏதாவது பிரச்சனையா? புதுசா வந்திருக்கிறதுனால மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை கிண்டல் பண்ணியாவளா? சார் அப்படியெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எனக்கு ப்ராப்ளம் இருக்கு இந்த காலேஜ்ல. என்னன்னு சொல்லுமா, சரி பண்ணிடலாம். சார் நான் வீட்டுக்கு போறதுக்கு சில நேரம் 6:30 மணி 7 மணி ஆகுது. காலேஜ் 4:30க்கு முடியுதேமா? முடியுது சார். ஆனா நான் வீடு போய் சேரும்போது 6:30 மணி 7 மணி ஆகுது. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பஸ்ஸுக்குள்ளே இருக்க வேண்டியதா இருக்கு. கடைசியில தான் என்ன இறக்கி விடுறாங்க. ஊர் உலகையெல்லாம் சுத்திக்கிட்டு கடைசியில தான் என்ன இறக்கி விடுறாங்க. 6:30 மணிக்காவது போய் சேர்ந்துடலாம். ஆனா டிராபிக் ஆச்சுதுன்னா 7 மணி வரைக்கும் ஆகுது. அது பிறகு நான் வீட்டுல போய் மத்த வேலையெல்லாம் எப்ப பார்க்க முடியும் சார்? இதனால என்னோட ஸ்டடீஸும் பாதிக்கப்படுது. ஏதாவது மாத்தி கொடுங்க. அப்படி இல்லைன்னா நான் ரூட் பஸ்லயே வரேன். சரி தன்விகா, அப்ப நீ ரூட் பஸ்லயே வாமா. என்ன சார் இப்படி பொறுப்பே இல்லாம பதில் சொல்லுதியா? நீ தானமா ரூட் பஸ்லயே வரேன்னு சொன்ன. சார் நீங்க பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிக்கிட்டு இருக்குதியா? அட்மிஷன் கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க? 1 வீக் நீ 16 நம்பர் பஸ்ல வா, யாராவது மாறுவாவ, கண்டிப்பா 12 பஸ்ல போடுறோம் தானே சொன்னீங்க. என்னமா பண்றது, யாரும் மாற மாட்டேங்காவ. நானே யாராவது பஸ் மாறுவாவா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வாக்கு கொடுத்தேன். அது மட்டுமா, 12 நம்பர் பஸ் 5:30க்கு போய் சேருதுன்னா 6 மணிக்கு நீ வீட்டுக்கு போய் சேரலாம். 1/2 மணி நேரம் தான் டிலே ஆகும்னு சொன்னியா? நீங்க சொன்ன டைம்ல இருந்து 1 மணி நேரம் லேட் ஆகுது. காலமா பஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏத்துற அதே மாதிரியே சாயந்தரம் இறக்கி விடலாம் இல்ல? எங்க எல்லாமும் சுத்தி கடைசியில என்ன இறக்கி விடுறாவ. நான் இப்ப ஜாயின் பண்ணதுனால இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களா? அப்படியெல்லாம் இல்லம்மா. மார்னிங் வர ரூட்லயே ஈவினிங் போனா ரொம்ப லேட் ஆகுது. டிராபிக்ல மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் சேர்றதுக்கு 8 மணி ஆகுது. எனக்கு தெரியாது சார். என்ன 12 பஸ்ல சேஞ்ச் பண்ணுங்க. நான் வேணா நின்னுட்டு கூட வரலாம். அப்படியெல்லாம் நின்னுட்டு வர முடியாதுமா, அது கம்ப்ளைண்ட் ஆகும். ஒரு ஸ்டூடெண்ட் நின்னுட்டு வரத பார்த்தாலும் போதும், பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்பாவ, அப்ப எங்க பிள்ளைங்களும் இப்படிதானே நின்னுட்டு வருவாவா அப்படின்னு. நாங்க ஃபீஸ் கட்டி தானே படிக்க வைக்கோம்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்பாவ. கொஞ்சம் பொறு, யாராவது மாறுவாவ. அப்படி இல்லைன்னா நானே இதுக்கு ஏதாவது வழி பண்றேன். இப்படிதான் அன்னைக்கு அண்ணனுக்கிட்டேயும் சொன்னீங்க. பாக்குறேம்மா பாக்குறேன், போ கிளாஸுக்கு போ. என்னமோ ஒரு வாரம் தான் சார் பாப்பேன். அப்புறமா நீங்க இதுக்கு ஆக்ஷன் எடுக்கலன்னா யூனிவர்சிட்டியில தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். வாங்க ஆதி சார். என்ன சார் ரொம்ப டென்ஷனா இருக்குதியா போல? அந்த பொண்ணு தன்விகா, என்னால இனிமே 16 நம்பர் பஸ்ல வர முடியாது, 12 நம்பர் பஸ்ஸுக்கு மாத்தி விடுங்க, இல்லன்னா யூனிவர்சிட்டிக்கு கம்ப்ளைண்ட் போகணும்னு மிரட்டிட்டு போறான். ரொம்ப போல்டான பொண்ணுதான் போல. நம்ம மேலதான் தப்பு. அந்த மனுஷனுக்கிட்ட எப்படியாவது ஒரு வாரத்துல மாத்தி விட்டுறலாம்னு சொன்னேன். 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடலான்னு கூட சொன்னேன். இப்ப 7 மணி ஆகுது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. காலமா வந்த வழியாவே ஈவினிங்கா போலானா டிராபிக் ஆகுது, என்னமோ 1 மணி நேரம் லேட் ஆகுதுன்னு சொல்றாரு. அந்த பஸ் போற ரூட்டே சின்ன ரோடு தான். வழியில ஏதாவது வேற வண்டி வந்தது அவ்வளவுதான். கவர்மெண்ட் பஸ்ஸும் வேற போகல. அப்படி ஏதாவது போனா கூட நம்ம வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாம். அந்த சைடுல உள்ள பிள்ளைங்களை மெயின் ரோடுக்கு வாங்க, மெயின் ரோடுக்கு தான் இனிமே பஸ் வரும், உள்ளுக்குள்ள எல்லாம் வராதுன்னு சொல்லலாம். உள்ள வேற பஸ் வசதி இல்லாததுனால நம்மளால வேற எந்த முடிவும் எடுக்க முடியல. இதுக்கு என்னதான் சொல்யூஷன்னே தெரியல. பேசாம சார் ஒண்ணு பண்ணுவோம். இல்ல வேண்டாம், அது நீங்க டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் கிட்டயே பேசிக்கோங்க. பரவாயில்ல, என்னமோ சொல்ல வந்தியா, எல்லாம் சொல்லுங்க, உங்க ஐடியாவையும் கேட்க. சார் பேசாம நம்ம இப்படி பண்ணுவோம். 12 பஸ்ல பக்கத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்துட்டு தான் இருக்காவ. இந்த ஒரு ஸ்டாப் பக்கத்துல 2 ஸ்டாப் பக்கத்துல பிள்ளைங்க யாராவையெல்லாம் அவையில 16 நம்பர்ல போட்டுருவோம். மறுபடியும் அங்கேயே தூக்கி போட சொல்லுதியலா? 1 hour டிஸ்டன்ஸ், 1.5 மணி நேரம் டிஸ்டன்ஸ். இதெல்லாம் இந்த பிள்ளைங்க எல்லாம் 12 பஸ்ல போனாலே அவங்களுக்கு டிராவல் ஜாஸ்தி. இந்த பிள்ளைங்களை நீங்க 16 நம்பர்ல தூக்கி போடும்போது அவங்களுக்கு இன்னமும் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். 12 போனாலே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிராவல் ஆகுதுன்னா 16 நம்பர்ல போனா இப்ப அதுக்கு என்ன சொல்ல வரியா? பக்கத்துல இருக்க பிள்ளைங்கள 16 நம்பர் பஸ்ல போட்டுட்டு கருங்கல் பூட்டேட்டி இந்த சைடுல இருந்தெல்லாம் பிள்ளைங்க வராங்க எல்லாம், அந்த பிள்ளைங்க எல்லாம் இன்னமும் 16 நம்பர்ல தான் இருக்காவ. அவையெல்லாம் நீங்க இங்க எடுத்து போட்டுருங்க. அப்போ 2 மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும்ல. இது என் ஐடியா தான். இதையா அந்த மேனேஜர் என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல? ஆமா, இந்த கருங்கல் பூட்டேட்டில உள்ள பிள்ளைங்களை எல்லாம் 12 நம்பர்ல போட்டாலே அவைகளுக்கு 5:30 மணி 6 மணி ஆகும் போய் சேர்றதுக்கு. இதுல 16ல தூக்கி போட்டீங்கன்னா பஸ் சுத்தி எடுத்து போறதுக்கு எப்படியும் லேட் ஆகும். அதான் பிள்ளைங்க கோவப்படுறது. எனக்கு தோணுச்சு, நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கருங்கல் தொலையாவட்டம் அங்கெல்லாம் 16 நம்பர் பஸ் சுத்ததுக்கு அவசியமே இருக்காது. 2 பஸ் 8:30க்குள்ள காலேஜ் கேம்பஸுக்குள்ள வரலாம். ஆமால, அப்போ நான் மேனேஜர் கிட்ட பேசியேன். சரி சார். அம்மா, நீங்க எதுக்கு இங்க வந்தியா இப்போ? நான் ஸ்டாஃப் ரூம்ல தான் இருந்தேன். நீங்க கூப்பிட்டதாதான் ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னா வந்து. நான் கூப்பிடலையே சார். நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீங்க கூப்பிட்டதுனாலதான் நான் வந்தேன். நம்மள கூப்பிடவே இல்லையே. என்னத்துக்கு கூப்பிட்டிருப்பேன்? மறந்துருப்பீங்க சார். நான் கிளாஸுக்கு போட்டுமா? எனக்கு இப்ப கிளாஸ் இருக்கு. சரி சார், நீங்க போங்க. இவரை எதுக்கு கூப்பிட்டிருப்போம்? அர்ஜுன் சார், என்ன மர்லின்? உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்தாவ. பொண்ணா? எந்த பொண்ணு? ஒரு பொண்ணு வந்தாவ. அதான், எந்த பொண்ணு யாரு என்ன யாருன்னு கேட்கலையா? நான் இந்த டைம்ல அப்பாயின்மெண்ட் யாருக்கும் கொடுக்கலையே. இல்ல, அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்கல.
அது யாருன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியான்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாதான் அது பிறகு உங்களை காணாததான் போயிட்டாவன். வேற என்ன சொன்னாவ? பேர் சொல்லல, ஆனா திருச்சியில இருந்து வந்ததா சொன்னாவ. திருச்சின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் சொன்னாப்லே. இல்லையே, எனக்கு யாருன்னு தெரியலையே. இல்ல சார், திருச்சின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அவியலுக்கு ஞாபகம் தான் வரும். உங்களுக்கு தெரியும் தான் சொன்னாவ. யாருன்னு தெரியலையே. அந்த பொண்ணு கான்பிடென்ட்டா சொல்லுச்சே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்ல, யாருன்னு தெரியல. போயிட்டாவளா வெளியா? ஆமா சார். எப்ப போனாங்க? அரை மணி நேரம் இருக்கும். ஓ சரி, எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன். வேற யாரும் இல்லையா? ஸ்மிருதி, வருண். உங்க ஒய்ஃப் வந்தாவ. எதுக்கு? என்னமோ லோனுக்கு அப்ளை பண்ண போறாங்களா, அதான் உங்களோட சைன் அது பிறகு பேன் கார்டு எல்லாம் வேணேன்னு சொன்னாவ. நீங்க சைன் பண்ணி பொட்டிக்ல கொண்டு கொடுப்பீங்களா சொல்லிட்டு போனாவ. வருண் சார் உங்க ஒய்ஃபை கொண்டு வரதுக்கு தான் போயிருக்காரு. சரி, நான் பாத்துக்கிறேன். ஃபார்மை கொடுங்க. ஹாய் சீனியர், இங்க என்ன பண்ணுதியா? கேண்டீன்ல என்ன பண்ணுவாவ? டீ குடிக்கிறதுக்காண்டி வந்தேன். ஆமா, என்ன பிரின்சிபல் ரூம்ல இருந்து வெளியே வர மாதிரி இருந்து? அதை அப்பா கேக்குறீங்க? வீட்டுக்கு போறதுக்கு 7 மணி 6:30 மணி எல்லாம் ஆகுது. அவர்கிட்ட சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது அவருக்கு. பஸ் மாத்தி தரலாமா? உங்க ஒருத்தங்களுக்காண்டி பஸ்ஸே மாத்துவாங்களா? உங்க ஒருத்தங்களுக்காண்டி மொத்த சிஸ்டத்தையே மாத்த முடியுமா மேடம்? ஜானு, உன் கஷ்டத்தை நீ இவனுக்கிட்ட வந்து புலம்புவியா? உன் கஷ்டத்தை நினைச்சு சந்தோஷப்படுறதுதான் இவனுக்கு வேலையே. இதுல இவனுக்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. உங்க ஒருத்தங்களுக்காண்டி மொத்த சிஸ்டத்தையே மாத்துவாங்களா? எப்பா சாமி, இப்பதான் பிரின்சிபல் கிட்ட பேசி டயர்ட் ஆகி வந்திருக்கேன். இனிமே உங்ககிட்ட பேச என்னால முடியாது. என்ன ஒரு காஃபி? ஆமா, குரங்கு கூட்டம் எல்லாம் எங்க? இது இல்ல சீனியர், உங்க கூடாலேயே கொஞ்சம் அழக இங்க எல்லாம் சுத்திக்கிட்டு கிடக்குமே. அதுங்க இல்லாம நீங்க இல்ல, நீங்க இல்லாம அதுங்க இல்ல, இப்படி சிங்க்லாம் வந்திருக்குதியலே, அதான் கேட்டேன். பிரேக் உங்களுக்கு மட்டுமா சார்? அப்போ ஓகே. அம்மா, நாளைக்கு அடுத்த நாள் சிம்போசியம் நடக்க போகுதா? ட்ரெஸ் கோட் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காவா? இங்கெல்லாம் சாரி அது பிறவைக்கு தாவணி இதெல்லாம் போடுவாங்களாம். பிறகு காலேஜ்ல இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது சாரி கட்டாம பேண்ட் ஷர்ட்டா போட்டுக்கிட்டு வருவாவ. நாங்கெல்லாம் பெங்களூர்ல பேண்ட் ஷர்ட் தான் போட்டிருப்போம். இந்த 3 வருஷத்துல ஒரே ஒரு தடவை சாரி கட்டி இருக்கேன். இங்க ஜாயின் பண்ண உடனே சாரி கட்டனானா கம்பல்சரின்னு சொன்னா கூட நான் ஃபைன் தான் கட்ட போறேன். நீங்க ஃபைனை கட்டுங்க, புடவைய கட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. எனக்கிட்ட கேட்டா இல்ல, எனக்கு காலமா பஸ்ல வச்சு உங்க தங்கச்சி கேட்டா, அதான் கேட்டேன். சின்ன பிள்ளைங்க எல்லாம் எப்படி புடவை கட்ட முடியும்? யார் சின்ன பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ என்னமே யூஜி கூட முடிக்கலையே. சின்ன பிள்ளைதான். உங்க தங்கச்சி ஆனா புடவை கட்டுவான்னு நினைக்கேன். ஆமா, 21 வயசு ஆயிட்டலாம். அவளுக்கு என்னமா சின்ன பிள்ளை அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. என்ன சொல்ல வரான்? ஏன் சீனியர், உங்களுக்கு புடவை ரொம்ப பிடிக்குமா? சும்மா கேக்கேன். பிடிக்கும். ஃபங்க்ஷனுக்கு பொண்ணுங்களுக்கு பேண்ட் ஷர்ட்டை விட ஏன் சுடிதாரை விட சாரி தான் நல்லா இருக்கும். ஓ, அப்போ உங்களுக்கு வரப்போற ஒய்ஃப் ரொம்ப பாவம். ஆமா, இருந்துகிட்டு போட்டோம். சிரிக்கவே மாட்டியலா? நீங்க மட்டும் என்ன எனக்கிட்ட அழுதுகிட்டா இருந்து பேசிட்டு இருக்குதியா? ஆமால. எங்க நான் சிரிச்சிட்டே, நீங்க சிரிக்கவே இல்ல. மத்தவங்க சிரிக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டெல்லாம் என்னால சிரிக்க முடியாது. அறிவு கட்டவன், இவனுக்கிட்ட வந்திருந்து பேசினே என் புத்திய செருப்பால் அடிக்கணும். பாத்து பாத்து